நான் ஏன் என் தம்பியை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா உங்களோட பிரைட்ஸ் இப்படி தான் வருவாங்க ஹேர், அதனால தான் அதே மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்ட நீட் பண்ணாமல். லெட் இட் பி மேம். ஓகே. ஸோ கமெண்ட் செக்ஷன் ஆன்லேயே வைக்கிறேன், பட் ஆனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. 1-2 நான் பார்த்தேன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக் எடுக்கணும் இல்லையா, டீடாங்கிள் பண்ணணும். ஸோ டீடாங்கிள் பண்ணும் போது மேக் ஷுவர் 2ஆ பிரித்து அண்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய சீப் எடுத்துக்கோங்க. தென் டீடாங்கிள் இட். ஏன் இதை சுற்றுறோம் அப்படின்னா நம்ம டீடாங்கிள் பண்ணும்போது கிளைண்ட்ஸ்க்கு வந்து வலிக்காது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் ஸ்டெப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு வலிக்காம தான் நீங்கள் பண்ணணும். ஒன்ஸ் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை மேலே அவங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ அதனால வலிக்காத மாதிரி பண்ணுங்க. ஸோ இது டம்மின்றதுனால நான் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வலிக்கும் அப்படின்னு சொல்லாது இல்லையா. ஸோ டீடாங்கிள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கோங்க அண்ட் அட் த சேம் டைம் ரொட்டேட் பண்ணிட்டு கீழே எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சாரி, நடுவில் கால் வந்துருச்சு. ஸோ டீடாங்கிள் பண்ணிட்டு இருக்குங்க. யார்கிட்டயாவது டம்மி இருந்ததுன்னா யூ கேன் ப்ராக்டிஸ் அலாங் வித் மீ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் டவுட்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பார்க்கும் போது புரியுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும். டம்மியில் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டனோ இல்லை வந்து கிரிம்பிங்கோ நான் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி கிரிம்ட் ஹேர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலேயும் கிரிம் பண்ணால் இன்னும் பாருங்கள் திக்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால கிரிம் பண்ண போதில்லை. அண்ட் நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிரைடுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஃப்ரண்ட்டில் எடுப்போம் இல்லையா பார்ட்டிஷன், அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங்கும் கிரிம்பிங்கும் பண்ணால் போதும். பேக்ல இருக்கிற போர்ஷனுக்கு நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம பின்ன போறோம். ஸோ பின்ன போறதுக்கு வந்து நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் டீடாங்கிள் தான் பண்றேன், வேற ஒன்றும் பண்ணல. எப்பவுமே வந்து சிக்கு இல்லாம பார்த்துக்கோங்க. நான் எதுவுமே ரெடியாக வைக்கல, எல்லாமே உங்கள் முன்னாடி தான் நான் பண்ண போகிறேன். நான் எப்படி ஒரு பிரைடுக்கு பண்ணணும் அது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பிரைட் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ளோ ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. இஃப் சப்போஸ் அவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஷாம்பு பி பிளண்ட் பேக் டு லைஃப் ட்ரை ஷாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஹேர் ஸ்டைல்ஸ் முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த டம்மி வந்து கொஞ்சம் வந்து அன்னீவனாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்ப்ரே பண்ணி முடிச்ச உடனே அகெயின் கோம் வச்சு hello, hi everyone, thanks for joining. So நம்ம வந்து இப்போ ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ட்ரையாக இருந்தது நல்லா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஹேரில்.
நெக்ஸ்ட் டைம் லைவ் மாடல் கிடைச்சா லைவ் மாடலில் பண்ணுறேன். இந்த டைம் கிடைக்கல, லாஸ்ட் மினிட்ல கேட்டதுனால மாடல்ஸ் எனக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணி. ஸோ அதனால வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது, தெரியுதா? ஸோ ஃப்ரிஸி ஹேர் இருக்குது, டல் ஹேர் இருக்குது, ட்ரை ஹேர் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயிலோட சீரம் நான் யூஸ் பண்ணுறது. இதுதான் நான் கிளைண்ட்டுக்குமே யூஸ் பண்ணுவேன், ஈவன் என்னோட டம்மி கூட நான் இதான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு 2-3 பம்ப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் உங்களோட 2 கையிலையும் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த வார்ம்னஸ், அந்த ஆயில் வந்து உங்களோட கையில் இருக்கிற வார்ம்னஸோட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மிடில் லென்த்லேருந்து, எப்போவுமே ஃப்ரிஸினஸ் எங்கே இருக்கும்னா உங்களுக்கு ஜாஸ்தி இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால் மிடில் லென்த்லேருந்து கோ டு த டவுன். ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பேபி ஹேர்ஸ் தெரியக்கூடாது, ஃப்ரிஸினஸ் தெரியக்கூடாது, நீட்டாக இருக்கணும் பார்க்க. ஸோ நீட்டாக இருக்கணும் அப்படின்னா ப்ரெப்பிங் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து மேக்கப் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஹேர் ப்ரெப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேர் ப்ரெப்பிங் நீங்கள் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் நீட்டாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும், ஈவனாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பேலன்ஸ் இருக்க சும்மா கையில் இருக்கிற ஆயிலை மட்டும் மேலே இருக்கிற ஹேர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் எல்லா ஸ்டெப்புக்குமே வந்து முடிச்சுட்டு ஐ வாஸ் கோம்பிங். நீங்கள் எந்த அளவுக்கு தலையை வந்து வாரிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் வந்து உங்களுக்கு படியும். ஸோ டம்மிக்கு பண்ணுறதுனால நான் அப்படியே வந்து டீடாங்கிள் பண்ணிட்டு இருக்கேன். இதே நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டீடாங்கிள் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஃபுல் ஹேரை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீடாங்கிள் பண்ணுங்கள். ட்ரை ஹேராக இருந்தால் டீடாங்கிங் வந்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு டேங்கிள் வந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் டீடாங்கிள் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் எண்டு வரைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஹேருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ப்ரெப்பிங்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மூஸ் பற்றி தெரியுமா எல்லாருக்கும்? மூஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதுதான் மூஸ். இது வந்து பெல்லாவோட மூஸ். எனி மூஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எனி மூஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மூஸ் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஷேக் வெல். இதை வந்து இப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்சைட் டவுன் வச்சு தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் இப்படி வரும். ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோம்பில் எடுத்து ஜஸ்ட் கோம் பண்ணி விடலாம். ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா? அண்ட் உங்கள் கிளைண்டோட ஹேரை பொறுத்து இருக்கு எல்லாமே. எவ்வளோ குவான்டிட்டி வந்து வேணும் அப்படின்னு பாருங்க. பத்தலை அப்படின்னா தென் டேக் இட் அதர் பம்ப். சாரி, கொஞ்சம் மாதிரி கொடுக்குது. ஸோ இப்போ என்னன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இன்னொரு பம்ப் எடுத்துக்கிறேன். மூஸை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து தண்ணி இருக்கும் அண்ட் மேலே தான் உங்களுக்கு அந்த அது வந்து என்ன, ஆமாம், மேலே வந்து தண்ணி வந்துடும், கீழே வந்து அந்த
நோரா இருக்கு இல்லையா அந்த கண்டெய்னர் அது வந்து கீழே வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே பண்ணும்போது என்ன ஆகுனா வெறும் தண்ணி மட்டும் தான் வருமே தவிர உங்களுக்கு வந்து அந்த பவுடர் வந்து மிக்ஸ் ஆகி நுரையா வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளோட ஏரோட சேர்ந்து உங்களுக்கு மூஸ் வந்து நுரை மாதிரி வரும். அதனால தான் அதை வந்து அப்சைட் டவுனில் வந்து பண்ணுறோம் நாங்கள். ஸோ நான் கையிலே எடுத்து எங்கே வேணுமோ எங்கே இன்னும் தேவையோ அந்த இடத்துக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு எடுத்துக்கலாம் சேவ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக வந்து மூஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ மூஸ் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா வந்து செட் ஆகிடும் ஹேரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளோ ட்ரை வேணாலும் ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டன், கிரிம்பிங் என்ன வேணாலும் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹேர் ப்ரெப். இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேணும்னா மைல்டாக இருக்கிற ஸ்ப்ரேஸ் இருக்கு இல்லையா, டோன்ட் கோ டு ஹார்ட் ஸ்ப்ரே போகாதீங்க. என்கிட்ட மோஸ்ட்லி எல்லாமே சூப்பர் ஹார்டு தான் இருக்குது, மெகா ஸ்ட்ராங். ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா ஓசிஸோட ஷைன் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். ஓசிஸோட ஷைன் ஸ்ப்ரே எடுத்து கொஞ்சமாக வந்து நான் திருப்பியும் வந்தாங்க ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு ஹேர் ப்ரெப் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் ப்ரெப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஹேர் ஸ்டைல் வரும். ஓகே ஸோ ஹேர் ப்ரெப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நாம டிவைட் பண்ண போறோம். ஸோ ஹேர் டிவைட் பண்ணும்போது எப்பவுமே வந்து யூஸ் த டெயில் கோம். செக்ஷனிங் பண்ணுறேன் நான் வந்து இந்த ஒரு டெயில் கோம் வச்சே ஃபுல் ஹேர் ஸ்டைல் முடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ சென்டர் பார்ட்டிஷன் எடுக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் எப்பவுமே எப்படி எடுக்கணும்னா உங்கள் நோஸ்ல இருந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே சென்டர் போர்ஷன், தென் இதுதான் பாயிண்ட். என் ஹேர் பயங்கர டாங்கல் இருக்கு. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஃபுல்லாக டாங்கல் எடுத்துட்டு ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே அண்ட் அதே மாதிரி ஈவனாக இருக்கணும். லைன்ஸ் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பஃப் வைக்கும் போது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால லைன்ஸ் வந்து டேக் இட் அவுட் ஈவன்லி. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுக்க போறேன். ஸோ இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுக்கும் போது என்ன பண்ணோம்னா
நாம இங்க முடிச்சோம் இல்லையா, இங்க முடிச்சோம்ல, எண்ட் பண்ணோம் இல்லையா, சோ அந்த எண்ட்ல இருந்து இயருக்கு பார்ட்டிஷன். சோ ஈவனா இருக்கணும், லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? சோ இத வந்து ஜஸ்ட் பின் இட் அப். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி அந்த எங்க முடிச்சோமோ அந்த இடத்துல இருந்து அந்த சைடு காமிச்ச மாதிரியே தான் இந்த சைடும் கரெக்டா லைன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறது. அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹேரை வந்து ட்ரிம் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர் வரைக்கும், இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா, இந்த ஹேர் வரைக்கும் ஸ்ட்ரைட்டன் பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க, பஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்ல இருக்கிற எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம அதை வந்து பின்னதான் போகிறோம். ஸோ இப்போ பேக் பஃப் எடுக்க போகணும் இல்லையா, முகூர்த்தம்க்கு இந்த 2 பஃப் எடுத்துட்டு சென்டர் பஃப் எடுக்கும். சென்டர் பஃப் எடுக்கும் போது நீங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், இந்த ஹேரை இப்படி வைங்க, இப்படி காதோரம் வருமா, ஸோ இந்த ஹேர் இப்படி வரும்போது உங்களுக்கு எங்க முடியுது பாருங்க, ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இங்க முடிஞ்சது, ஸோ இங்க இருந்து நாம வந்து சென்டர் பஃப் எடுக்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த ஹேரையும் வந்து இப்படி வச்சு எங்க வந்து வருதோ அதுல இருந்து அகைன் சென்டர் பஃப் வந்து லைன் பிரிக்கணும். நீங்க ஸோ சென்டர் பஃப்க்கு நான் வந்து ஹேர் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த ஹேர் தான் வந்து எனக்கு சென்டர் பஃப்க்கு நான் எடுத்திருக்கேன் ஹேர். அண்ட் இதில் நீங்கள் பாருங்க, இங்கே லைன் வந்து அன்ஈவனாக இருக்கு. ஸோ அந்த லைனை வந்து நம்ம ஈவன் அவுட் பண்ணிக்கணும். ஸோ கீழே வர ஹேர் கீழே இருக்கணும், மேலே வர ஹேர் மேலே இருக்கணும். கொஞ்சம் என் வாய்ஸ் டேமேஜாக இருக்கு, ஸோ சாரி ஃபார் தட். என்னோட கிளினிக்கோட ஆன்லைன் கிளாஸ் எடுத்து என்னோட வாய்ஸ் இந்த மாதிரி ஆயிடுது. கிளைண்டோட ஆரெல்லாம் இப்படி பிடிச்சி பிடிங்கிடாதீங்க சரியா. நான் டம்மின்றதுனால நான் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஈவனா வந்துருச்சா? ஸோ லைன் வந்து ஈவனா எடுத்தாச்சு நம்ம. தென் அகைன் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் டீடாங்கிள் பண்ணுங்க. வியூ கரெக்டா இருக்கா எல்லாருக்கும்?
ஸோ ஜஸ்ட் நான் வந்து டீடாங்கிள் தான் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் வந்து நம்ம சென்டர் போர்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற ஹேருக்கு வந்து கிளிப் பண்ணிடுங்க. கீழே வந்து நம்ம பண்ண போகிற ஹேருக்கு கிளிப் பண்ணிட்டேன். ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரிஸினஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹேர் வந்து நீட்டாக இருக்கான்னு பாருங்க. தெரியுதா? ஈவனாக இருக்கணும். ஹேர் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு ப்ரெட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஷைன் ஸ்ப்ரே அடிக்கிறேன். திருப்பியும் நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. எந்த டிஸ்டன்ஸ் வந்து அடிக்கிறேன்னு பாருங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன்னு பாருங்க. அண்ட் எவ்வளோ நான் ஸ்ப்ரே பண்ணுறேன்னு பாருங்க. நீங்கள் காசு மிச்சம் முடிக்கிறதுனால ஹேர் ஸ்டைல் ஒழுங்காக வராது. நிறைய ஸ்ப்ரே பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி ஹேரை நீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? நீட்டாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் ஹார்ட் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹார்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி இப்போ நீங்கள் வந்து பேக் கோம்பே பண்ண முடியாது. ஸோ அதனால ஹார்ட் ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா பேக் கோம் பண்ண போகிறோம். ஸோ பேக் கோம் பண்ணும்போது ஒன்று நீங்கள் கீழேருந்து வரலாம், இல்லை மேலேருந்து வரலாம். அது உங்களோட இஷ்டம். எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கீழேருந்து காட்டுறேன். மேலே போவோம். அதுதான் ஈஸி. நானும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லேயர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் எடுக்கும் போது கூட எப்பவுமே நீங்கள் லேயர்ஸ் எடுக்கும் போது ஜஸ்ட் செக் லேயர்ஸ் வந்து லைன்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு வந்து செக் பண்ணுங்க. ஸோ ஈவனாக இருக்கணும். லைன்ஸ் ஈவனாக இருக்கணும். தெரியுதா? லைன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக் கோம் பண்ண போகிறேன். ஒன்று பேக் கோம் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நல்ல வால்யூம் வேணும் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் கோம் பண்ணலாம். எனிதிங் யுவர் விஷ். ஸ்ப்ரே பண்ணிட்டும் பண்ணலாம், பண்ணிட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம். பட் ஆனால் பேக் கோம் எப்படி பண்ண போறீங்க அதுதான் வந்து மெயின். நீங்கள் பண்ணுற பேக் கோமிங்கில் தான் தப்பு இருந்ததுன்னா பேக் கோம் ப்ராப்பராக வராது. ஸோ பேக் கோம் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் கோம் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. மேலே ஹேர் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். நீங்கள் இந்த ஹேர் 90 டிகிரினா கீழே வர 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 ஹேர் வந்து டிகிரி லெவல் மைனஸ் ஆகிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா தூக்கி பிடிச்சிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. That's it. நீங்க வந்து பேக் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த பேக் ஹேர் மட்டும் கீழே ரூட் வரைக்கும் போகணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்ப்ரே பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு ஸ்ப்ரேக்கு வந்து ஐம் யூஸிங் கேட்ஸ்பேயோட ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். எனி ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரேலாம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான். அண்ட் see the pressure எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன்னு பாருங்க. அவ்வளோதான். இது வந்து காயணும். கொஞ்சம் காஞ்சதுன்னா ப்ராப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து தெரியும்.
நெக்ஸ்ட் லேயர் எடுக்கலாம். ஒரு 3 டைம் எடுத்தா போதும், உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும் பஃபர். இல்ல 4 டைம், எனிதிங் 3 or 4. ஸோ இங்க வரும்போது கொஞ்சமா வந்து ஸ்லாண்டிங்கா பிடிச்சிக்கோங்க. பேக் ஹோம் தான் ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக நின்றுடும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் லேயர், இது அப்படியே காயட்டும். உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா நீங்க இதே 2 to 3 டைம்ஸ் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்டு நீங்க வந்து பேக் ஹோம் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அப்படியே பண்ணிடுவேன். ஸோ பேக் ஹோம் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் இட், கொஞ்சம் காயட்டும். ஸோ இப்போ அன்னியவனாக தான் தெரியும், நம்ம கோம் பண்ணும்போது ஈவன் ஆகிக்கலாம். ரொம்ப ஹார்டாலாம் நான் பண்ணல, ஜஸ்ட் எல்லா ஹேரையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணுறேன், அவ்வளோதான். மைல்டு கோம் பண்ணுங்க, ரொம்ப வந்து ஹார்டாக கோம் பண்ணக்கூடாது. And again shine spray நிறைய யூஸ் பண்ணுங்க. ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதான் உங்களுக்கு ஹேர் வந்து செட் ஆகும். ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே தப்பு பண்ணுறது என்னன்னா ஹேர் ஸ்ப்ரே தூக்கி அடிச்சிடுவாங்க. ஸோ ஹேர் ஸ்ப்ரே தூக்கி அடிக்கும் போது என்ன ஆகும், அப்படியே தூக்கிட்டு நிற்குமே தவிர உங்களுக்கு ப்ராப்பரான பஃப் கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா இப்படி தூக்கிக்கலாம், வேண்டாம்னா இறக்கிக்கலாம். மோஸ்ட்லி முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் இறங்கி இருந்தால் தான் நல்லா இருக்கும். பஃப் எங்கெல்லாம் உங்களுக்கு வீங்கி இருக்கு இல்லை எங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் கிளிப் வச்சு பிஃபோர் பின்னிங் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹேரை செட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பல்ஜ்டாக இருக்குது, இங்கெல்லாம் இங்கே சைடு பாருங்கள் கொஞ்சம் வந்து டவுனாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ அதை என் கையால் வந்து லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி விடப்போம். ஸோ ஹேர் பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணணும் ஓகே.
ஸோ இப்போ வந்து ஹேர் பின்னிங் பண்ணலாம். ஹேர் பின்னிங்க்கு நான் இந்த மாதிரி ஹேர் பின்ஸ் தான் எடுத்துக்கிறேன். குட்டி தான் எடுக்கிறேன், பெருசு இல்லை. நார்மல் ஹேர் பின்ஸ் தான் எடுக்கிறேன். ஸோ பின்னிங் அதே மாதிரி அந்த சைட் இங்கே தூக்கியிருந்தால் பரவாயில்ல, நம்ம இந்த சைட் பின் பண்ணும்போது அது வந்து நார்மலாகிடும். ஸோ இந்த பின்னை நான் வந்து இங்கே லாக் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த பின்னை வந்து இதோட சேர்த்து லாக் பண்ணுறேன். ஓகே ஓகேல, இது வரைக்கும் கிளியர்ல உங்களுக்கு? ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எவ்ரிவன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்?